சென்னை உட்பட 4 மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் ஆபத்துல சிக்கியிருக்கு. அது என்ன மாவட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆகவே நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனல்ல இருக்கீங்களோ எல்லாருமே மறக்காம உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணிட்டே வாங்க. 4 மாவட்டங்கள் மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமையில நமக்கு இன்னும் இருக்கு. மற்ற மாவட்டங்கள் அப்போ மழை எப்படிங்க இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமா சொல்றோம். இந்த மோந்தா புயல்னு ஒன்று இருந்துச்சு. அது என்னதாங்க ஆச்சு, வருமா வராதா அப்படிங்கிற பல குழப்பங்கள் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதையும் நம்ம தெளிவுபடுத்துறோம். கடைசி வரைக்கும் நீங்க வானிலை அறிக்கை கேட்டீங்கன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் கண்டிப்பா கிடைச்சிரும். உங்க மாவட்டத்துக்கு மழை எப்படி இருக்கு, மோந்தா புயல் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற எல்லா பதில்களும் இந்த வானிலை அறிக்கை முடிவில் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. தமிழகத்தில் சில அதாவது வானிலையில பொறுத்த வரைக்கும் சில அதிரடி மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ கடந்த நாட்கள்ல ஒரு புயல் சின்னம் ஒன்று உருவாகும், தமிழகத்தை மிரட்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இப்போ என்ன சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத 2 முக்கியமான மாற்றங்கள், அதாவது வங்கக்கடலில் வருகிற நாட்கள்ல வானிலையில் ஏற்பட்ட சில 2 முக்கியமான மாற்றங்களை குறித்து பார்க்க போறோம். முதல் மாற்றம் என்ன அப்படின்னா, 21ஆம் தேதி ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ இருக்கு. அக்டோபர் 21ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல உருவாகி மெல்ல தமிழகத்தை நோக்கி நகர்ந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சற்று வலுவடைந்து தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக மிக கனமழையானது கொட்டி தீர்க்க போகுது. அப்போ அக்டோபர் 20 இதுதான் முதல் மாற்றம். அதாவது முதலாவது சில மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அதுல முதலாவதாக இதுதான் நம்ம பார்க்கிறோம். 21 புதிதாக ஒரு தாழ்வு பகுதி, அதாவது ஏற்கனவே ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் 24 25 வாக்குல உருவாகும் அப்படிங்க சொல்லியிருந்தோம். ஆனா அதுக்கு முன்பதாகவே நமக்கு ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி தமிழகத்தை மிரட்ட போகிறது. இது புயலா மாறாது. 21ஆம் தேதி உருவாகிற தாழ்வு பகுதி புயலா மாறாது. தாழ்வு பகுதியாகவே தமிழகத்தை ஒட்டி நகர்ந்து தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க. அதன் பிறகு அக்டோபர் 23 24 இந்த 2 தேதியிலையும் மிக கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும். மற்ற மாவட்டங்கள் கூட கனமழை எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த மிக கனமழை அப்படிங்கிறது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மிக கனமழையானது ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. அதனால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப தீவிரம். அடுத்ததாக கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் கனமழையாக எதிர்பார்க்கலாம். அப்போ தீபாவளி அப்போ மழை இருக்காதாங்க அப்படின்னா, தீபாவளி அப்போ நமக்கு மழை வரும். மிதமானதுல இருந்து கனமழையா இருக்கும். கொஞ்சம் வெயிலும் காணப்பட வாய்ப்பு இருக்கு. எல்லா நேரமும் மழையே இருந்துட போறதில்லை. கொஞ்சம் வெயிலும் இருக்கும். ஆனா அதே சமயத்துல காலை மற்றும் மாலை நேரங்களில் அவ்வப்போது சாரல் மற்றும் மிதமான மழையும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். சில மாவட்டங்கள்ல கனமழை வரைக்கும் உண்டு. ஆனா தீபாவளி முடிந்ததுக்கு அப்புறமா தான் மிக கனமழையானது தமிழக கடலோர மாவட்டத்துல ரொம்ப ரொம்ப தீவிரமா அதிகரிக்க போகுது. 23 மற்றும் 24ஆம் தேதிகளிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. அதனால தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் நிச்சயம் அதிகரிக்கும். மிக கனமழையினுடைய தீவிரம் இந்த 2 தேதிகளில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். படிப்படியாக இந்த மாத இறுதியிலும் மிக கனமழையானது வெளுத்து வாங்கும். 27, 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல உறுதியாகிருக்கு. கடலோர மாவட்டங்கள்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதே மாதிரி டெல்டாவினுடைய கடலோர கடலொட்டிய பகுதிகள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், தொடர்ந்து புதுக்கோட்டையினுடைய கடலோர கடலொட்டிய பகுதிகள், தென் மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி என பல்வேறு பகுதிகளிலும் இந்த மாதம் முடியும் வரைக்கும் பரவலாக கனமழை தீவிரமா இருக்கும். இதுல மிக கனமழை சற்று வலுவாக இருக்கும் அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்துல தான் மழை சற்று வலுவாக இருக்க போகுது. அப்போ இன்னொரு மிக முக்கியமான மாற்றம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடுறோம். தமிழகத்தில் காற்று பாதிப்புங்கிறது இப்ப இருக்க போறது கிடையாது. அக்டோபர்ல காற்று பாதிப்பு அப்படிங்கிறது இருக்க போறது இல்லை. மழை பாதிப்பு மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா தாமதமாகும் மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுல தாமதமாக இருக்கும். ஏன்னா இப்போ உருவாகிற ஒவ்வொரு தாழ்வு பகுதியும் 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகபட்சம் போகலாம். ஆனா 90 கிலோமீட்டர் வராது. அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒரு தாழ்வு பகுதி உருவாகுது அப்படின்னா அது வலுவடைந்து 90 கிலோமீட்டர் வேகமாக மாறணும். அப்பனா மட்டும்தான் அது புயலா நம்ம கருத முடியும்.
அது ஒருவேளை 80 கிலோமீட்டராக இருந்தாலோ அல்லது 85 கிலோமீட்டராக இருந்தாலோ 70 கிலோமீட்டராக இருந்தாலோ அதை வந்து நம்ம புயலாக கருத முடியாது. அது ஒரு தாழ்வு மண்டலமாகவே நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அதிகபட்சம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் எதிர்பார்க்கலாமே தவிர மோந்தா புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைஞ்சிருக்கு. கண்டிப்பா இனி வரும் நாட்கள்ல பார்க்கலாம். அது எப்படி வங்கக்கடல் பகுதிகளிலும் நமக்கு வந்து புயலாக ஒருவேளை மாறினாலும் கரையை கடக்கும் பொழுது அதோடைய வேகத்தன்மை கண்டிப்பா குறைஞ்சு போயிடும். அதனால இந்த மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு உருவாகிறதுல சில தாமதங்கள் ஏற்படும். ஆனா கண்டிப்பாக உருவாகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்னா காற்றுனால தான் பாதிப்புகள் ரொம்ப குறைவு. ஆனா மழை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான் காற்று குறைஞ்சி போச்சுன்னா மழை என்னவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும். அதிக மழை பொழிவு தீவிரமாக கொட்டி தீர்க்கும். அதுதான் இப்போ நடக்க போகுது. வங்கக்கடலில் உருவாகும் தாழ்வு பகுதி புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் புயலாக மாறக்கூடிய சாத்தியங்கள் குறைஞ்சி போயிருக்கு. அப்போ தமிழகத்துக்கு மழைக்கு எந்த தடையுமே கிடையாது. நம்ம மழை வராது அப்படிலாம் நம்ம எதுவும் சொல்லலை. மழைக்கு பொறுத்த வரைக்கும் எந்த தடையும் இல்லை. காற்றுனால சில பாதிப்புகள் மட்டும்தான் நமக்கு குறைவதற்கான வாய்ப்புகள். காற்றுனால பாதிப்பு இருக்காது. ஏன்னா நமக்கு காற்று அதிகம் வீச போகிறது இல்லை. மழை மட்டுமே நமக்கு தொடர்ந்து பெய்ய போகுது. அதனால ஏற்கனவே இப்போ தாழ்வான பகுதிகளில் அதிக மழை பெய்து எங்க பார்த்தாலும் வெள்ள நீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படுகிறது. குறிப்பா சென்னையில பல பகுதிகளில் தாழ்வான இடங்கள்ல மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. ஆகவே நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் தொடர்ந்து கரை கிடக்கிறதுனால நமக்கு வந்து தாழ்வான பகுதிகள் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடும். அடுத்ததாக தீபாவளி முடிந்ததும் தான் இந்த மிக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதாவது தீபாவளி பண்டிகை நாட்கள்ல காலை நேரங்கள்ல சிறிது நேரம் மழையும் அப்புறம் பகல்ல கொஞ்சம் வெயில் வர வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு மாலை இரவுல கணிசமாக நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை பகுதியாக விட்டு விட்டு நமக்கு பதிவாகும். ஆனா தீபாவளி முடிந்த பிறகு மிக கனமழையானது தமிழ்நாட்டுல ரொம்ப 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 அதிகமாக இருக்கு. அதுதான் அந்த தேதிகள் நம்ம சொல்லியிருந்தோம். 23, 24ங்கிற தேதி அதுக்காக தான் நம்ம கொடுத்திருந்தோம். ஏன் மிக கனமழை வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னா தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் புதிதாக உருவாகி தமிழக கடற்கரையை ஒட்டி வந்து மிரட்ட போகுது. அதனாலதான் நமக்கு 23, 24 தேதிகள்ல நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்கும். அதன் பிறகு 27, 28, 29 ஆகிய தேதிகளிலும் பரவலாக கன முதல் மிக கனமழையும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஆகவே நீங்க எல்லாருமே நண்பர்களே ஒவ்வொரு நாளும் நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தாழ்வு மண்டலமாக அதிகபட்சம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப அரபிக்கடல்ல ஏதோ ஒண்ணு உருவாக போகுதுன்னு சொன்னாங்களேங்க, அது என்னங்க ஆச்சு அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். அரபிக்கடல்ல உருவாகிறது தீவிரமா நம்ம கண்காணிக்கப்பட்டு வருது. ஏன்னா அரபிக்கடல்ல வரப்போகிற நாட்கள்ல உருவாகிறதுமே புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போயிருக்கிறது. அதனால ஒருவேளை புயலாக மாறினால் மட்டுமே அதற்கு மோந்தா புயலாக இருக்கக்கூடும். ஆகவே மழை பொழிவு எது எப்படியோங்க, புயல் வருதோ இல்லையோ மழை ரொம்ப மோசமாக இருக்கு. நவம்பர் மாதத்துல வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். நவம்பர் 2வது 3வது வாரங்கள், அதே போல டிசம்பர் முதல் வாரத்திலும் சில வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா அந்தந்த நாட்கள் வரும் பொழுது உங்களுக்கு புயல் பத்தின தகவல் இன்னும் நமக்கு மேலும் அதிகமாக நம்ம சொல்றோம். நீங்க லைக் பண்ணுங்க, மறக்காம நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.